அஜித்குமார் நடிகர் என்பதை தாண்டி முழு நேர கார் ரேசர் ஆகிவிட்டார். அதில் வெற்றிகளையும் அவரது அணி பெற்று வருகிறது. சமீபத்தில் சென்னை திரும்பிய அஜித் தேர்தலிலும் முதல் ஆளாக சென்று வாக்களித்து இருந்தார். அடுத்த படத்தை அவர் இன்னும் தொடங்காத நிலையில் தற்பொழுது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு வருகிறார். தற்பொழுது விஜய் அரசியலுக்கு சென்று சினிமாவிலிருந்து ஓய்வு பெற்றதால் அஜித் குடும்பத்திலிருந்து ஒருவர் உருக்கமாக பேசி இருக்கிறார். தமிழ்நாட்டில் முன்னணி நடிகராக இருந்த விஜய் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் எனும் தனிப்பெரும் கட்சியின் தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதல்வர் பதவியை மக்கள் நம்பிக்கையும் பெற்று மக்கள் தலைவராக உயர்ந்திருக்கிறார். இவர் அரசியலில் நுழைவதற்கு முன்னர் கடைசியாக நடித்த படம் ஜனநாயகன். இந்த படம் குறித்த சர்ச்சைகள் படம் தொடங்கிய நாளில் இருந்தே தொடர்ந்து வெளியாகி வருகிறது. தற்பொழுது படத்தின் டைட்டில் கார்டு குறித்த சர்ச்சை ஒன்று வெடித்தது. ஜனநாயகன் படத்தை பலர் தியேட்டரில் பார்ப்பது போலவும் அந்த படத்தின் டைட்டில் கார்டில் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜயின் ஜனநாயகன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது போலவும் ஒரு கிளிப்பிங் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஜனநாயகன் படத்தின் டைட்டிலில் முதல்வர் விஜய் என வர வாய்ப்பிருக்கலாம் என கூறி வருகின்றனர். ஜனநாயகன் படம் வரும் ஜூன் மாதம் 22ஆம் தேதி விஜயின் பிறந்த நாளில் வெளியாக அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சி 233 தொகுதிகளில் போட்டியிட்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. எந்த கூட்டணியும் இல்லாமல் இத்தனை இடங்களில் ஒரு கட்சி வெற்றி பெற்றிருப்பது வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. தற்பொழுது விஜயின் கடைசி படமாக ஜனநாயகன் மட்டுமே வெளியாக உள்ளது. இனிமேல் விஜய் நடிக்க வாய்ப்பே இல்லை. இதனால் அஜித்தின் மகள் தான் மிகுந்த வருத்தத்தில் உள்ளாரா. விஜயின் ரசிகையாக அஜித் குடும்பத்தில் மகள் அனுஷ்கா இருக்கிறாரா. விஜய் படம் வந்தால் அம்மா ஷாலினியுடன் தியேட்டரில் பார்த்து விடுவாரா. இனிமேல் பார்க்க முடியாது என வருத்தத்தோடு உருக்கமாக பேசியிருக்கிறார். ஏற்கனவே விஜயின் தாயார் சோபனா சந்திரசேகர் தனியார் சேனலுக்கு அளித்த பேட்டியில் விஜய் மற்றும் அஜித் இடையே எந்த விதமான தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை. நான் அவர்கள் இருவரையும் தனித்தனியாக பார்க்காமல் ஒரே மாதிரியாகத்தான் பார்க்கிறேன். அவர்கள் இடையே நல்ல புரிதலும் நட்பும் இருக்கிறது. மேலும் விஜய் மற்றும் அஜித் குடும்பங்களும் ஒருவரை ஒருவர் அடிக்கடி சந்தித்து டின்னர் போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வார்கள். குறிப்பாக அஜித்தின் மனைவி ஷாலினி விஜய் குடும்பத்துடன் தற்பொழுது வரை நல்ல தொடர்பில் இருந்து வருகிறார்.